அவங்ககிட்டே கேட்குறோம், இந்த ஆட்சியில் எவ்வளோ பலசரக்கு ஆச்சு செலவாச்சு, இந்த திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியில் எவ்வளோ பலசரக்கு எவ்வளோ செலவாகுது, அண்ணா திமுக ஆட்சியில் பால் எவ்வளவு பயன்படுத்துனீங்க, இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இப்போ எவ்வளோ செலவாகுது, எல்லாத்தையும் ஒப்பீடு போட்டு பார்த்ததில் நம்ம பார்த்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 16,000 சராசரி 16,000 விலை ஏற்றம் வந்திருக்கு. இப்போ வருஷம் 5 ஆண்டுகளை வந்து 10 லட்ச ரூபா கூடிடுச்சு, 10 லட்ச ரூபா வரைக்கும் கூடிடுச்சு. மிகப்பெரிய ஒரு 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு 15,000 ஒரு குடும்பத்தை நஷ்டப்படுத்துகிற ஒரு அரசாகத்தான் இந்த விடியா திமுக ஆட்சி இருக்கு. இதை சொல்வதற்கு அதை அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரிடத்திலே அவருடைய வாக்குமூலப்படியே நாங்கள் கணக்கு போட்டு பார்த்து அவருக்கு முன்னாடி கணக்கு போட்டு காட்டினோம், உங்களுக்கு முன்னாடி கணக்கு போட்டு காட்டினோம். 16,000 மாதம் அவர்களுக்கு பட்ஜெட்டில் அதிகம் வருது இந்த ஆட்சியில். ஆக இந்த ஆட்சி வேண்டுமா? அந்த பில்லே இன்றைக்கி சாட்சியாக நிற்குது. இது யாரும் நாங்களாம் எழுதலை, அவங்க சொன்னது தான். 5 லிட்டர் பெட்ரோல் வருது, அன்றைக்கி 5 லிட்டர் டீசல், 5 லிட்டர் பால், அது மாதிரி அரிசி 30 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி, 50 கிலோ அரிசி, இப்படி சொல்கிறத ஊரை நம்ம இது பண்ணி கரெக்டாக போட்டு பார்க்க போல இன்றைக்கி இவ்வளவு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சில வீட்டில் 16,000 வருது, ஒரு சில வீட்டில் 20,000 வருது. மாதம் டபுள் மடங்கு செலவின கூடுறதுனால ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப பெண்களும் தனிப்பட்ட முறையில் இந்த விடியா திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மக்களுக்கு விளக்குகின்ற போராட்டமாகத்தான் எங்களது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த முறையை கையாண்டு மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகிறோம். இதன் வாயிலாக தெரிகின்ற உண்மை என்னவென்றால், திமுக ஆட்சியால் ஒவ்வொரு நடுத்தர மக்களும் தனிப்பட்ட முறையில் மாதாந்திர செலவினங்கள் அதிகமாகி கூடுதல் செலவினங்களை செலவழித்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. நேரடியாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஐயோ என்று சொல்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆட்சி தேவையா என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். நல்ல ஆட்சி, மக்களை கஷ்டங்களை அறிந்த ஆட்சி, கஷ்டங்களை போக்குகின்ற ஆட்சி, விலைவாசிகளை ஏற்றாத ஆட்சி, விலைவாசிகள் ஏற்றாமல் மக்களுக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்துகின்ற ஆட்சி எடப்பாடி ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனுடைய விளக்கமான ஒரு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். அங்கே நடந்த ஒரு போராட்டம், அங்கே நடந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அரசு அலுவலங்களை காப்பதற்காக காவல்துறை அப்போது இருந்த காவல்துறை எடுத்த முடிவு. ஆனால் இந்திய அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி எதையும் அறியாத பொதுமக்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உயிர் வந்திருக்கிறார்கள். அதற்கும் இதற்கு முடிச்சு போடுவது என்பது அது நகைப்புக்குரியது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இறந்த 41 உயிர்களை கேலி பேசுவதைப் போல, கிண்டல் செய்வதைப் போல, அந்த உயிர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்காமல் அதற்கு பரிகாரம் தேடாமல் அதை எள்ளி நகையாடுவதைப் போல பதில் சொல்வது என்பது தாவேகா கட்சிக்கு அழகல்ல. சொல்லிக்கிட்டு பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே 2 சொன்னவங்க கதை சொல்ல, அது மாதிரி தான் அந்த மாதிரி கதையில் தான் இப்போ தாவேகா இருக்குது. கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது, ஊருக்குள்ளே போய் விசாரித்தாலும் தெரியும். நாங்கள் இப்போ ஒரு சாதாரண தெருமுனை பிரச்சாரம் பண்ணுறோம். எவ்வளோ அதிமுக தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. இன்றைக்கி கூட்டணி கட்சி யாரும் வரல, அதிமுக தொண்டர் இவ்வளோ பேர் இருக்காங்க. மக்களிடத்தில் எவ்வளோ ஒரு எழுச்சி வரவேற்பு இந்த சிவாஜி பதில் இருக்குது. அதனால் வந்து சும்மா இப்படி சொன்னதுனால வந்து அது பயங்கர கெட்டிக்காரன் சொல்லி ஊருக்குள்ள பேச நினைக்கிறாங்க. உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போகும். யாருக்கு போட்டி, யார் ஜெயிக்க போகிறா, யார் ஆள போகிறாங்க, யார் கீழே விழ போகிறா, குப்புற விழ போகிறாங்கலாம் தேர்தல் முடிவு காட்டிடும். அதிமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் பலம் பொருந்திய கட்சி, எடப்பாடியார் தான் பலம் பொருந்திய தலைவர். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடியார் தான். அவர் தான் வெல்லுவார். அவருடைய தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெற்றி வரும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி வரும். எடப்பாடியார் தான் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார். வெற்றி வாய்ப்பு என்பது அண்ணன் டிடிவி போன்றவர்கள் வந்திருப்பது என்பது அதிமுகவுடைய அம்மாவுடைய பெயர் சொல்லக்கூடியவர்கள், அம்மாவுடைய புகழை பாடக்கூடியவர்கள், எம்ஜிஆருடைய புகழை பாடக்கூடிய ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே எடப்பாடியாருக்கு வந்து வரும். கொஞ்சம் கூட சிந்தாது, கொஞ்சம் கூட சிதறாது. அப்படியே அதிமுக ஓட்டுக்கள், எடப்பாடியார் ஓட்டுக்கள், அம்மா இருக்கின்ற பொழுது இருந்த ஓட்டுக்கள் அத்தனையும் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையேற்று வருவது என்பது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி தான், பலம்தான், கூடுதல் பலம்தான். ஒன்று எனக்கு தெரிய நடந்த மாதிரி தெரியல.
அவங்க எங்கே பேசுகிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும், திமுகவை ஆட்சி விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தனுடைய கொள்கை, கோரிக்கை. அதற்காகத்தான் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை அவர் ஆரம்பித்தார். அதை தெரிந்துதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கள் எடுக்கிற முடிவு தான். அதிமுக என்பது எடப்பாடியார் என்பது கூட்டணிக்காக யாருடைய வீட்டு வாசலையும் தட்டக்கூடியவர் அல்ல. எடப்பாடியாரே பலமாக இருக்கிறார். அவரோடு வந்திருக்கின்ற கூட்டணிகள் பலத்தின் மேல் பலம் சேர்த்திருக்கிறது. ஆகவே இன்னும் பல பேர் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடியார் தயாராக இருக்கிறார். அதற்காக யாரிடத்திலும் போய் மடிப்பிச்சை கேட்கக்கூடிய அளவில் அதிமுக பலவீனமாக இல்லை. இங்கே அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் ஒரு பலம் பொருந்திய கூட்டணி, எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இதுதான் களத்தில் நின்று களமாடும். மற்றவையெல்லாம் செதறி ஓடும். அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும், அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதேபோல் திமுக கட்சியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிந்த அளவில் ஆட்சியில் பங்கு எல்லாம் யாருக்கும் கொடுத்து அவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள். அதிமுக எப்படியோ அந்த வழியைத்தான் திமுகவும் கையாளும். என்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டு சேர்க்கறதுனால பெரிய பலமான கட்சின்னு நினச்சிக்கிறது தவறான ஒரு பிற்போக்கு. அதனால் அதிமுக ஒரு பலமான இயக்கம், திமுக அது ஒரு பலமான இயக்கமாக உருவாகி இருக்கின்ற இயக்கம். அண்ணா உருவாக்கிய அந்த அண்ணா திமுக இருந்தால் அதிமுக உருவானது. அதை திமுகவும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த இருபெரும் இயக்கங்கள் தான் களத்தில் நின்று போராடக்கூடியது, களமாடக்கூடியதுகள். இவர்களோடு சேரக்கூடியவர்களெல்லாம் ஆட்சியில் பங்கு என்னால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதெல்லாம் கேலிக்குரியது, விளையாட்டுக்குரியது தான். இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் 2026 நடக்க போகிற பொதுத் தேர்தலை பொறுத்த மட்டில் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கின்ற தேர்தல் யுத்தம். இதில் வெல்லப்போவது எடப்பாடியார், திமுக விழப்போகிறது, ஸ்டாலின் அடுத்த இடத்துக்கு வரப்போகிறார். இதுதான் நடக்கப் போகிற உண்மை. இதை தாண்டி எங்களால் தான் வெற்றி என்று கூட்டணி முடிவெடுக்காமல் இன்னும் ஒரு 5 மாதம் கழிச்சு கூட முடிவெடுக்கலாம். சில பேர் 5-6 மாதம் கழிச்சு கூட முடிவெடுத்து சொல்லலாம். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா யானை மேலே உட்காந்து போனவங்களும் நான் தான் ராஜான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா யானை துதுக்கிட்டு லேசாக தட்டி பிடிச்சுன்னா போகிறவங்களுக்கு தெரியாமல் சில பேர் போயிடுவாங்க. அதனால் கூட்டணியை பொறுத்த மட்டில் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவு தான் இறுதி முடிவு. எங்கள் இயக்கத்தை பொறுத்த மட்டில், எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டில் எடப்பாடியார் ஒரு அற்புதமான கூட்டணி என்பது தங்களை மேலும் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்குத்தானே ஒழிய நாங்கள் பலகீனமானவர்கள் அல்ல. இதை எங்களோடு கூட்டணிக்கு வர விரும்புகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடியாரும் பலகீனமானவர் அல்ல, பலம் பொருந்திய தலைவர், பலமான கட்சி அதிமுக. எங்களோடு சேருகின்றவர்கள், எங்களோடு சேருகின்ற நேரத்தில் நாங்கள் இன்னும் பலமாகிறோம். வெற்றி என்பது வெற்றி மேல் வெற்றி சேரும். அதற்குரிய தருணத்தை கைவிடாமல் எடப்பாடியார் சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் இந்த கூட்டணியுடைய தர்மமாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் திமுக அங்கே செய்து கொண்டிருக்கிறது. என்னதான் செய்தாலும் அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி என்பது நாடறியும், உலகறியும், ஊரறியும். அதிமுக தலைவர் எடப்பாடி தான் பலமானவர் என்பது உலகம் அறியும். ஆகவே வெல்லப்போவது அதிமுக தான், ஆட்சி அமைக்கப்போவது அதிமுக தான், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போகிறார்.